19ஆம் கேள்வி பாருங்க. 19ஆம் கேள்வி சொல்லுகிறது, இடைத்தளத்தில் மாற குறுக்குவெட்டு பரப்பளவுகளை கொண்ட ஒரு குழாயினூடாக உறுதியான அறிவுக்கோட்டு பாய்ச்சல் பாயும் பாகமையற்ற நெருக்க முடியாத பாய் உறுதியாக பாய்கின்றது. இக்குழாயின் XYZ ஆகிய 3 புள்ளிகளில் XYயில் குறுக்குவெட்டு பரப்புகள் சமனாகும். AX-உம் AY-யும் சமன். அப்ப VX சமன் VY என்ற நாங்க AB சமன் A இருக்கிற உறுதி நிலையில இப்ப செல்லிறத பாருங்க. அலகு கனவலில் இயக்கப்பாடு சக்தி ஹந்தீர K1 K2 K3 அழுத்த சக்தி P1 P2 P3 அமுக்கம் PX PY PZ இவற்றுக்கிடையே சரியான தொடர்பு. இப்ப அலகு கனவலுக்கான அழுத்த சக்தி எடுத்தா P1 சமன் P2 சமன் P3 அது ஓகே புள்ள. இப்ப VX-உம் VY-யும் சமன் சொன்னா எங்களுக்கு செல்லும் K1 K2 சமன். இயக்கப்பாட்டு சக்தி K1 K2 சமன். இங்க குறுக்குவெட்டு பரப்பு கொஞ்சம் குறைச்சு. அப்ப குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சா வேகம் கூட, வேகம் கூடினுண்டா அங்க இயக்கப்பாட்டு சக்தியும் கூட இருக்கணும். K3 கொஞ்சம் கூடு. சரி, இதான் தொடர்பு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பேர்லின் சாம்பாட்டுல. சரி, இப்ப அழுத்த சக்தி சமனாயிந்து இயக்கப்பாட்டு சக்தி கூட ஆயிருந்தா அங்க அமுக்கம் குறைவாய்க்கும். அப்ப P1 சமன் P2 இல்ல அமுக்கத்தை தந்தீர் உங்களுக்கு PX சமன் PY PX சமன் PY. சரி, அது ரெண்டு சமனாயிக்கோணும். இப்ப இயக்கப்பாடு சக்தி கூடின வரைக்கும் அமுக்கம் குறைச்சு. அப்ப PZ குறைவாய்க்கோணும். அப்படி ஒரு தொடர்பு இல்லை புள்ளி பாருங்க. ஏபிசில 1 2 3ல அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு தொடர்பு தரப்பட்டில்லை. ஆகவே ஏபிசி எல்லாம் பொய் என்று வரணும். உண்மையா ஏபிசி என்று தராம அந்த 1 2 3 வந்து ஆன்சர்ல ஏபிசி வந்து 2 கோயிலுமே விளங்கிடுது. அடுத்தது 20ஆம் கேள்வி பாருங்க. 20ஆம் கேள்வி ஒரு பொருளின் சடத்துவ திரவம் I தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருதுக. I பொருளின் திணிவை சார்ந்துள்ளது. குறித்த வடிவம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா I சமன் KMR ஸ்கொயர். சரி, இப்ப திணிவுல ஹங்கீகிறானே சடத்துவ திரவம் திணிவுல ஹங்கீகிறாகவே சரி I பொருளின் திணிவு பரப்பலை சார்ந்துள்ள ஆறையில ஹங்கீகிற தூரத்துல ஹங்கீகிற அதுவும் சரி. I பொருளின் கோண வேகத்தை சார்ந்துள்ளது கோண வேகத்துல ஹங்கில்லை. சரியா, அப்ப A சரி B சரி C வந்துட்டு இல்லை. ஆகவே AB ஆகின மாத்திரம் வரணும். 21 TR ஆகிய இருவரும் எதிரெதிர் திசையில சரக்கு ஒன்றினை 40 நீட்டன் 20 நீட்டன் விசையில இழுக்கின்றனர். இப்ப விலையில விஷயங்களே செல்ல எதிரெதிர் திசை 40 - 20 ஆகவே 20 நீட்டன். இந்த கட்டத்துல ஆர்முடுகள் தரப்பட்டீரும் உங்களுக்கு 0.2 ms -2 Q சரக்கியில் இருக்குன்னா சரக்கு 0.2 ms -2 ஆர்முடன் இயங்குகின்றது. ஆர் விசையினை பிரயோகிக்காது நீக்குவாரனே. அப்ப ஆர்என் செல்ல 20 நீட்டன் விசை பிரயோகிக்காது நீக்குவாரா ஈந்தா இப்ப விலையில் விசை FR வந்துட்டு 40. இப்ப 20 40 மாறுதுண்டா ஆர்முடுகள் இப்ப எத்தனை ஆயிக்கணும் 0.4 ms -2 F சமன் MA உள்ள. அப்ப FR நேர்விய சமன் A நேர்விய சமன் FR. இப்ப 0.4 ms -2 22 பாருங்க. வீட்டு பாவனைக்குரிய சுடுநீர் வளங்களுக்குரிய திட்ட வரைபடம் தரப்பட்டுள்ளது. PQRS ஆகிய புள்ளிகளில் உள்ள பொருத்தமான வெப்பநிலையை குறிப்பது தொகுதி நிலைக்குத்து தளத்தில் உள்ளது. இங்கதான் வெப்பப்படுத்தப்படுது. அப்ப இங்க வெப்பநிலை ஆகக்கூடிய ஐக்கோணம்
அது தந்தீரத்துல வெப்பநிலை 90°C. பி வந்துட்டு 90°C. இதுல வந்துன்னு சொன்னா இப்ப இங்கேருந்து இவ்வளத்துக்கே வந்து இந்த குழாய் இப்படி வந்துக்கிறேன். சரி, இது வந்து படம் இப்படி இருக்குது. இங்கதான் மிக்ஸ் ஆகுது. சரி, அப்ப இங்க வார இப்ப கியூலேருந்து இந்த வெப்பநிலை குறைஞ்ச நீரே வார அப்ப ஆக வெப்பநிலை குறைஞ்ச சந்தீரங்களுக்கு 20°C. அப்ப இது 20°C இருக்கிற நீர் இங்க வந்து இப்ப இங்க வெப்பநிலை கூடிய நீர் வார அது ரெண்டு மிக்ஸ் ஆகுது. இங்க வெப்பநிலை 20 பார்க்க கூட ஈக்கோணும். 20 பார்க்க கூட இருக்கிற வெப்பநிலை 50°C. இங்க 90°C இருக்கிற நீர் வந்தாலும் இப்ப மிக்ஸ் ஆஜல் வந்து நடக்கிறதுன்னா வெப்பநிலை சற்று குறைவாய்க்கும். அங்க வெப்பநிலை 80°C. சரி, அப்ப P90 Q வந்துட்டு 20, R வந்துட்டு 80, S வந்துட்டு 50. அப்படி பார்த்தா ஆன்சர் வந்து முதலாவது. இருபத்தி மூணு பார்க்க 23ல குழிவில்லையொன்றின் குவியம் F. குழிவில்லையின் முன் வைக்கப்பட்ட பொருள் ஓவின் பிம்பம் உருவாவதை காட்டும் கதிர் வரைபடத்தில் சரியானது. இதுல வந்து இங்க ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து நாங்க ரெண்டு கதிர் எடுத்தா சமாந்திரமா வார கதிர் எஃப்லிருந்து வருவது போல் தோன்றும். வரும் அப்புறம் ஒளியின் மையத்தினுடைய செல்லை கதிர் முறிவின்றி சரி. இங்கதானே பிம்பம் பாரு. சரி, முதலாவது படம் சரியா தான் தந்தீடு. முதலாவதே போகலுமா சார்? முதலாவது படமே சரியா இருக்குல்ல. 24வது கேள்வி பாருங்க. கார்டனின் அமுக்க கணிச்சி ஆரம்பத்தில் பூச்சி வாசிப்பை காட்டியது. ஆரம்பத்தில் பம்பியொன்றின் ஒரு பகுதி அமுக்க கணிச்சியுடன் மற்ற பகுதி முசலத்துடன் துடைக்கப்பட்டுள்ளது. பம்பி உள்ள வழிநிழலின் நீளம் 30 சென்டிமீட்டராக உள்ள போது அமுக்க கணிச்சி பூச்சி வாசிப்பை காட்டியது. அமுக்க கணிச்சி வந்துட்டு சரி, இது வந்துட்டு பூச்சி வாசிப்பை காட்டுதுன்னு அர்த்தம் புள்ளி. இப்ப இவரு அமுகத்தை வாசிப்பை காட்டுற வளிமண்டல அமுக்கம் சார். இதுகளுக்கு வளிமண்டல அமுக்கமா இருந்தா வளிமண்டல அமுக்கம் நாங்க ஒரு ஏடிஎம் வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏடிஎம் எடுத்தா ஒரு ஹார்ட்வேர் வாசிப்பு ஒரு இதுக்குள்ளே வளிமண்டல அமுக்கம் இருந்தா ஒரு ஹார்ட்ல அமுக்கம் பூச்சி விடுறான். இந்த வளிமண்டல அமுக்கம் சார்பா தான் இவர் வாசிப்பு காட்டுற. இந்த கேஜ் பிரஷரன் சொல்லிக்கிற எப்சல்யூட் பிரஷரன் கொண்டிருக்கிற கேஜ் பிரஷரன் செல்ல நாங்க எடுக்கிற பொழுது வளிமண்டல அமுக்கம் சார்பா அமுக்கத்தை எடுக்கிறது. இப்ப டயரண்டுக்குள்ளுக்கு அமுக்கம் எல்லாம் வளிமண்டல அமுக்கம் சார்பா தான் வார். அமுக்கம் பூச்சியவன் ஹாட்டுதுன்னா டயருளுக்கு வளிமண்டல அமுக்கம் ஈகிறது நடக்கும். அப்ப
ஒரு பூச்சி வாசிப்ப காலத்துல குலுக்கிக்கிற அமுக்கம் எந்த வளிமண்டல அமுக்கம். சரி. இப்ப முசலம் 20 சென்டிமீட்டராக நெருக்கப்பட்டதும் அமுக்க கணிச்சியின் வாசிப்பா அமைவது. அப்ப P1 P1 சமன் P2 V2. இப்ப ஆரம்பத்துல அமுக்கம் ஒரு ஏடிஎம் தர 30. ஏ போட தேயில வெட்டிப்படும். இப்ப P2 கனவளவு வந்துட்டு 10. ஆகவே P2 வரும் 3 ஏடிஎம். இது 20 சென்டிமீட்டர் நகர்த்தப்பட்டேன்னு சொன்னா கனவளவு இதுக்குள்ளுக்கே வார இது 10 10 தான் போட்டிக்கிறேன். P2 3 ஏடிஎம். சரி. இப்ப P2 3 ஏடிஎம் சொல்லி வந்த பிறகு உங்கள்ட்ட கேள்வி கேட்கிற அமுக்க கணிச்சியின் வாசிப்பா அமைவது. அமுக்க கணிச்சியின் வாசிப்புன்னு சொன்னா இப்ப இது மொத்த அமுக்கமா வருது. கேஜ் ப்ரெஷர் எடுக்கணும். கேஜ் ப்ரெஷர் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நாங்க இந்த அமுக்கத்துல இருந்து ஒரு ஏடிஎம் கழிக்கணும். இவரு வாசிப்பா காட்டுவாரு P2 வந்துட்டு 3 ஏடிஎம் வளிமண்டல அமுக்கம் சார்பா ஒரு ஏடிஎம் கழிச்சுன்னு சொன்னா 2 ஏடிஎம். இவரு வாசிப்பா காட்டுறதுன்னு 2 ஏடிஎம். அப்ப ஆசை வரணும் 4வது. அடுத்து 25. இயல்பான செப்பன்செயில் உள்ள வானியல் தொலைகாட்டி தூர உள்ள பொருளினை அவதானிப்பது செப்பன் செய்யப்பட்டுள்ளது. F என்பது 2 வில்லைகளின் குவியத்தை குறிக்கின்றது. வில்லைகளின் ஊடாக ஒளி கதிர் படத்தை சரியாக வகை குறிப்பது. இப்படி 2 கதிர் வருதுன்னா இங்க FO வைங்க இதுல ஒரு பிம்பம் வரும். இந்த கதிர் வந்துட்டு விரிமுறிவடை. இது வேற கலர்னு கீரன் பொருள் வரும். என்ன சமாந்தரமான கதிர்கள். இது விடியங்கள வரும். அந்த போல இது திரும்ப எடுத்து பார்த்தா இறுதி பிம்பம் முடிவில் வர மாதிரி 2 கதிர சமாந்தரமா போகணுமே. அதுக்கு நாங்க இப்படி ஒரு அமைப்பு வரையுது. இதுக்கு சமாந்தரமா எடுக்கிறது. இப்ப இது FO FE ரெண்டும் ஒரே இடத்துக்கு வரணும். இதுல வந்துட்டு பிள்ளைகள் அந்த அந்த ட்ரெண்ட் குறிச்சு தான் தீரணும். அது FO FE குறிக்கிறான். ஓகே பிள்ளைகளா அதுல சின்ன ஒரு இது கொண்டு வந்துட்டு அந்த லெஃப்ட்ல சார்ஜ் இல்லாம இப்ப இடத்துல வந்து அந்த FO FE ஒரே இடத்துக்கே வரணும். இப்ப அந்த தந்தீர் ஆசஸ்ல எல்லாம் அந்த ட்ரெண்ட் குறிக்கப்பட்டது. அது FO FE சொல்லி ஒன்று செல் இல்லை. அந்த FN செல் ஒரு விஷயம் அப்படின்னு செல் இல்லை. இதுல மிக பொருத்தமான ஒரு ஆன்சரா போறேன்னா முதலாவது புகையிலும். சரி, வேற சின்ன சிக்கல் ஒன்றிக்கிற பிள்ளைகள் வேற பொருத்தமான ஒரு ஆன்சரும் இல்லை. இப்ப வரையிலான்னு சொல்லி ஆன்சர் சொல்லாங்களா கொண்டு போனோம்னா இந்த முதலாவது ஆன்சர் பொருத்தம் மாதிரி இருக்குது. சரி, 25 கேள்வி படம் கொஞ்சம் பேச வேண்டிக்கிற மாதிரி சில கேள்விகள் நீக்கிற பிள்ளைகள அந்த இப்ப 23 கேள்வியில அந்த உண்ட குழிவனும் அது கூட குழிவனு செல்ல அது பிரச்சனை இல்லை. அதுக்கு விடிய புகையிலும் அந்த அந்த 15 கேள்வியில பையன் செல்ல புள்ளின்னு குறிக்கப்பட்டில்ல விசேஷ் கொஞ்சம் மீக்கிறேன். ஆனா அந்த யோசிக்கிற கேள்வியில மீக்குது புள்ளி. சரி, ஓகே, அவ்வளவுதான். நீ MCQ